வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் சற்று விலகி நிலை கொண்டுள்ளது. மேலும் மாலத்தீவு முதல் இலங்கை வரை ஒரு நீண்ட சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தென் மாவட்டங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மழைக்காலம் போல இருந்தது. விட்டு விட்டு மழை, நல்ல மழை கிடைத்தது. ஆங்காங்கே கனமழையும் கிடைத்தது. இன்று ஏப்ரல் 13ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் வருகிற மணி நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம், புதுக்கோட்டை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை, மிதமான மழை ஆங்காங்கே கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, முத்துப்பேட்டை, வேதாரண்யம், தஞ்சாவூர், திருவாரூர், மேலும் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று லேசான மிதமான மழையும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று விட்டு விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 7 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் காலை 9 மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கு கடலோரங்களை பொறுத்தவரை புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம், விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான மழை என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு இன்று காலை 9 மணிக்கு பிறகு விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மதியம் மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு சற்று காலை நேரங்களில் கூடுதலாகவும் மாலை நேரங்களில் சற்று குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர், தென்காசி, மதுரை இந்த இடங்களுக்கு சற்று குறைவாகவும், தேனி, வால்பாறை, கொடைக்கானல், மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும், மேலும் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது நாகப்பட்டினம், திருவாரூர், மேலும் தஞ்சாவூர், கும்பகோணம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலாகவும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, பட்டுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு சற்று குறைவாகவும் அதைவிட குறைவாக தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் நள்ளிரவில் ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் கடல் ஓரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேலும் ராமநாதபுரம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இந்த இடங்களுக்கு கூடுதலாகவும், மேலும் நாகப்பட்டினம், சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலாகவும், வட மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களாகவும் மழை குறைந்து காணப்படும். ஏப்ரல் 14ஆம் தேதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். ஏப்ரல்
14ஆம் தேதி. ஏப்ரல் 15ஆம் தேதியை பொறுத்தவரை கடலோரங்களில் சற்று அதிகாலை நேரங்களில் கூடுதலாகவும், தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். ஏப்ரல் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதியோடு இந்த சுற்றின் மழை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் காற்றின் திசை மாறுதல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 17 விட ஏப்ரல் 18 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் இருவேறு காற்றின் திசை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18 விட ஏப்ரல் 19 சற்று கூடுதலாகவும், ஏப்ரல் 20ஆம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு மேலும் படிப்படியாக தமிழகத்தில் வெயிலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 15 விட ஏப்ரல் 16ஆம் தேதி மேலும் சற்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் தொட்டுவிடும். ஏப்ரல் 18ஆம் தேதி அதிகபட்சம் வேலூரில் 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இதற்கு முன் சேலம், ஈரோடு, கரூர் இந்த மாவட்டங்களில் வெயில் சற்று அதிகரித்தாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருந்தாலும் வேலூர் மாவட்டத்தில் வருகிற நாட்களில் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து வெயில் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தமிழகத்தில் மழை என்பது ஏப்ரல் 20ஆம் தேதி பிறகு வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும், அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் கடைசி வாரத்தில் உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன முன்னேறி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மழை ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 13, 14 தேதிகளில் இருந்தாலும் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 15 விட ஏப்ரல் 16, 17 தேதிகளில் வெயில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள கிழக்கு கடற்கரையோரங்களில் அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், மேற்கு கடலோர மாகாணங்களுக்கு ஆங்காங்கே லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புத்தளம், வவுனியா, மன்னார், தம்புள்ளை, கொழும்பு, கோட்டை, காலி, ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை அதிகாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்களுக்கு, அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரையோரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கு மழை சற்று குறைய வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 14ஆம் தேதி பெரும்பாலும் வருகிற நாட்களில் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 15, 16, 17 தேதிகள் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களும், திரிகோணமலைக்கு தெற்கு பகுதியில் உள்ள தம்புள்ளை இடைப்பட்ட இடங்களில் சற்று கூடுதலான பரப்பிலும், அதைவிட கூடுதலான பரப்பு என்பது ரத்தினபுரிக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பிலும் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ரத்தினபுரி, கொழும்பு, கோட்டை, நீர்கொழும்பு, காலி, ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழை சற்று கூடுதலாக இருந்தாலும் வடக்கு மாகாணங்களுக்கு வருகிற நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக முதலில் மேற்கு மாகாணங்கள் தொடங்கி
கிழக்கு மாகாணங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மழையின் தீவிரம் படிப்படியாக குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை. இப்போதைக்கு யாழ்ப்பாணத்துக்கு குறைவான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வருகிற நாட்களில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் மத்திய மாகாணங்களில் கனமழையாக ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு பதிவாக வாய்ப்புள்ளது. இப்போது மழை எங்கு குறைவான மழை கிடைக்கிறதோ ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு அதிகமான மழை கிடைக்கும் என்றும் வெப்பச்சலன அதிகமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை. இதன் காரணமாக காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:10 மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:29 வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.